ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அதாவது என்னன்னா இஎம்ஐ கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு தடவை எல்லாருமே லோன் வாங்கியிருப்போம். கரெக்டா, எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், கார் லோன், ஹோம் லோன், பைக் லோன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காண்டி நம்ம பேங்க்கை போய் நம்ம பேங்க்ல இல்லை என்பிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம லோன் வாங்கியிருப்போம். பிசினஸ் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம லோன் வாங்கியிருப்போம். ஸோ இப்போ கண்டிப்பா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இஎம்ஐ கால்குலேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இஎம்ஐ கால்குலேஷன் மட்டும் இல்லை, எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது என்னன்னா இஎம்ஐ கால்குலேஷன். ஸோ எக்ஸல்ல இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எக்ஸல்ல அதுக்குன்னு செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இஎம்ஐ கால்குலேஷனை எப்படி பேசிக்காக ஒரு 3 டீட்டெயில்ஸ் வச்சு மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 டீட்டெயில் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அந்த 3 காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லோன் அமௌண்ட். ஸோ நீங்கள் கார் லோனாக இருக்கட்டும், பைக் லோன், எந்த மாதிரியான லோனாக இருக்கட்டும், ஸோ அதுக்காக பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் லோன் அமௌண்ட். நீங்கள் 5 lakh லோன் போட்டிருப்பீங்க, 2 lakhs லோன் போட்டிருப்பீங்க. இதுவே பிஸ்னஸ் லோனாக இருந்ததுன்னா 25க்கு மேலே போடுவீங்க, 25 lakhs, 30 lakhs, இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதுக்காக பேங்க்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் டு பேங்க் வேரி ஆகும், கஸ்டமர் டு கஸ்டமர் கூட வேரி ஆகும். ஸோ பேஸ்ட் அந்த கஸ்டமர் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு காம்போனன்ட் கிடையாது. ஸோ பேஸ்ட் அந்த உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ தென் என்ன அப்படின்னா லோன் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ லோன் டேர்ம்ல என்ன 24 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே ஒய்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ ஒய் அப்படின்னா இயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எம் அப்படின்னா மந்த். ஓகேவா. ஸோ நம்ம எப்போவுமே இந்த ஃபார்ம்னால கேல்குலேட் பண்ணும்போது நம்ம மந்த்தை தான் எடுப்போம், கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 24 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2 year. என்னோட லோன் டேர்ம் அதாவது டென்யூர் எவ்வளோ அப்படின்னா 2 yearsக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் 24 எடுத்திருக்கேன். ஸோ இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கஸ்டமர் கையிலையும் இருக்கும். ஓகேவா. பேங்க்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஃபார்மில் கூட இருக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வச்சு எப்படி இஎம்ஐ நம்மளாவே கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் தான் பேங்க்லேயே சொல்லிடுவாங்களே, இந்த இவ்வளோ இஎம்ஐ பே பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ இந்த 3 காம்போனன்ட்மே நம்மகிட்ட இருக்கு. லோன் அமௌண்ட் 5 lakh, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%, லோன் டேர்ம் 24, அதாவது 2 yearsன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த 3 காம்போனன்ட் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா பிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிஎம்டியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேமெண்ட். ஓகேவா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன சொன்னேன், பிஎம்டின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பிஎம்டி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேமெண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் காமிப்பாங்க, அதாவது கால்குலேட்ஸ் த பேமெண்ட் ஃபார் அ லோன் பேஸ்ட் ஆன் அ கான்ஸ்டன்ட் பேமெண்ட் அண்ட் அ கான்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களோட லோன் அமௌண்ட் கான்ஸ்டன்டாக இருந்தது, அதேமாரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கான்ஸ்டன்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களோட இஎம்ஐ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய ஒரு விஷயம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் டீவியேஷன் இருக்கும்போது ஸோ அதுக்காக செப்பரேட்டாக வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை பற்றியாக நான் பார்க்க போகிறதில்ல. இது பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த 3 காம்போனன்ட் வச்சு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 3 காம்போனன்ட் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரேட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 காம்போனன்ட் பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் அப்படின்றது என்ன சொன்னேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது 8% கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் என்பிஇஆர்ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும், லோன் டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது எத்தனை மந்த் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் என்பிஇஆர். நெக்ஸ்ட் பிவி இருக்கு இல்லையா. ஸோ பிவி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ ஆர் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, நம்ம எடுத்துக்கக்கூடிய லோன் அமௌண்ட். ஓகேவா. ஸோ லோன் அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரேட் அப்படின்றதுல இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி லோன் டேர்ம் அப்படின்னா இங்கே
நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மூணு காம்போனன்ட் தான். ஸோ அதை தவிர இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்ல எஃப்இன்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டைப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் வேல்யூ அப்புறம் டைப் அப்படி நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்ததுனால இது ஆப்ஷனல், அதாவது இது இல்லாமனாலும் ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்க போறது இல்லை, ஜஸ்ட் இந்த மூணு காம்போனன்ட் வச்சு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ரேட் இருக்கா. ஸோ ரேட்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்க 8 இருக்கு இல்லையா. ஸோ 8 பக்கத்துல பெர்சன்டேஜ் சிம்பிள் போட மாட்டாங்க, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 8 மட்டும் போடுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எப்பவுமே என்ன இருக்கணும் அப்படின்னா பெர்சன்ட் சிம்பிள் ஆட் பண்ணணும், பெர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபார்முலாக்கு புரியும் அது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது அது பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 8% அப்படியே செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது. இஎம்ஐ நம்ம எப்படி பே பண்ணுவோம், மந்த்லி இஎம்ஐ தானே பே பண்ணுவோம். ஸோ அதை மந்த்லியா மாத்திரம்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 12 போட்டால் மந்த்லியா சேஞ்ச் ஆகுமா? அது புரியுதா? 8% அப்படின்றது உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களுக்கு ஆனுவலி 8%, ஆனுவலி 10.5 அப்படின்னு மோஸ்ட்லி எஜுகேஷன் லோனுக்கு 10.5 இருக்கும். ஸோ அப்படின்னா 10.5 அப்படின்னா அதை நீங்கள் வந்து மந்த்லியா கன்வெர்ட் பண்ணணும். மந்த்லியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், டிவைடட் பை 12 போட்டால் உங்களுக்கு மந்த்லியா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கமா கொடுத்துக்கிறேன். ஸோ தென் என்ன இருக்கு, என்பிஆர்ன்னு இருக்கா. ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோன் டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லோன் டேர்மையும் நீங்கள் இயரா 2 இயர் 3 இயர் அப்படின்னு போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம மந்த்லி பேசிஸாக பண்ணுறோம். ஸோ அதனால நான் 2 இயரை மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணி 24 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ தென் கமா பிவி அப்படின்றது ப்ரெசன்ட் வேல்யூ ஆர் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம மந்த்லியாக சேஞ்ச் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் வைக்கணும். ஓகேவா? அப்படியே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் போடும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோன் அமௌண்ட் போடணும். ஏன் அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்படின்றது ஒரு கேஷ். இப்போ நீங்கள் வந்து லோன் வாங்குவீங்க இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சிம்பிளில் தான் நீங்கள் வந்து காமிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த B7 மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா எஃப்இ டைப் அப்படின்றது ஆப்ஷனல் அப்படின்றதுனால நான் அது எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா எனக்கு என்ன ஆச்சு, இஎம்ஐ வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஸோ நான் 5 lakhsக்கு 2 இயர்ஸ்க்கு நான் வந்து பே பண்ணேன் அப்படின்னா நான் மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், 22,613 வந்து நான் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு 8% இல்லை, இதை 10.5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி லோன் டேர்மை சேஞ்ச் பண்ணுறதா, இப்போ இது வந்து 2 இயர்ஸ்க்கு நான் போட்டேன் இல்லையா. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்படின்னா என்ன வரும், 12 3s are 36. ஸோ நான் 36ன்னு போட்டால் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? புரியுதா? ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் அப்படின்றதுக்காண்டி ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோட காம்போனன்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி நீங்களும் உங்களோட இஎம்ஐயை நீங்களாவே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக உங்களோட பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், நீங்களாவே மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு அதுதான் கடல் மாதிரி, நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.